அஜா ஏகாதசி. இந்த ஏகாதசியினுடைய சிறப்பு என்னவென்றால், புரட்டாசி மாதம் தேய்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி அஜா ஏகாதசி, பாவத்தை கழிப்பதற்கான ஏகாதசி. ஹரிச்சந்திரனை நம் எல்லோருக்கும் தெரியும். ஹரிச்சந்திரன் யார்? மிக சிறப்பாக உண்மையை பேசி தன்னை இழந்து, தன் மணிமுடியை இழந்து, தன் அரண்மனையை இழந்து, தன் மக்களை இழந்து, மனைவியையும் மகனையும் விலைக்கு விற்று மயானத்திலே காவலனாக நின்றவன் ஹரிச்சந்திரன். அவனுக்கு அந்த சூழல் ஏற்பட்டது என்பது போன பிறவியில் அவன் செய்த தவற்றால் உருவானது. அதனால் அதை தெரிந்து கொண்ட முனிவர்கள் எல்லோரும், அதாவது முக்கியமாக கௌதம முனிவர் ஹரிச்சந்திரனை பார்த்து சொன்னார், நீ முன்பாக செய்த பாவத்தின் வினையால் தான் இது உனக்கு கிடைத்திருக்கிறது. அதனால் ஹரிச்சந்திரா, நீ இந்த அஜா ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து உன்னுடைய பாவத்தை தொலைத்து கொள்வாயாக என்று சொல்லி ஹரிச்சந்திரனால் கடைபிடிக்கப்பட்ட ஏகாதசி தான் இந்த அஜா